வணக்கம் கிருஷ்டி. அந்த டெல்லி செங்கோட்டை அதிர வைத்த அந்த கார் வெடிப்பு சம்பவமானது நடைபெற்று கிட்டத்தட்ட 40 மணி நேரங்கள் ஆகின்றது. ஆனால் எதற்காக அந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பான இன்னும் துப்பு துலங்கவில்லை, அல்லது தொடர்பான விரிவான தகவல்கள், முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் இதில் பலதரப்பட்ட விசாரணைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பல கைது நடவடிக்கைகளும் நடைபெற்று விசாரணையானது எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பாக 2 கட்டங்களாக ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு இந்த விவகாரமானது, இந்த விசாரணையானது தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேற்று ஒப்படைக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அந்த தேசிய புலனாய்வு அமைப்பானது 10 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவில் NIA, அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ADG விஜய் சாக்கரே தலைமை தாங்குகிறார். இதில் ஒரு IG, அதுபோல 2 DIGக்கள், 3 SPக்கள் மற்றும் பிற DSP நிலை அதிகாரிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் பார்த்தது போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த விசாரணையை நேற்று தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பதை தொடர்ந்து குற்றவாளிகளை நீதிமன்றம் நிறுத்துவதாக மத்திய அரசு உறுதி கொண்டிருக்கின்றது பிரதமரும் தெரிவித்திருந்தார். அதுபோல் மத்திய உள்துறை அமைச்சரும் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இதில் தீவிர விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. சரி செயல் நடந்திருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எப்படி நடந்திருக்கிறது, இதில் யார் யார் காரணம், எங்கிருந்து திட்டமிடப்பட்டது, இந்த தாக்குதலானது எதற்காக திட்டமிடப்பட்டது, எந்த இடம் குறிவைக்கப்பட்டது, டெல்லி மட்டும்தான் குறிவைக்கப்பட்டதா இல்லது நாடு முழுவதுமே குறிவைக்கப்பட்டதா என பல விஷயங்கள் இன்னும் வெளிவராத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக தான் தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை தொடங்கி இருக்கின்றது. அந்த தேசிய புலனாய்வு முகமை தான் தற்பொழுது 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து தற்பொழுது விசாரணை முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் பார்த்தது போல பல்வேறு கட்டமாக இந்த NIA, அதுபோல IB மற்றும் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு அனைத்தும் இணைந்து இந்த விவகாரத்தில் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. இவர்கள் அனைவரும் இணைந்துதான் தற்பொழுது இந்த விசாரணையானது முடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட CCTV காட்சி கிளிப்புகள் ஸ்கேன் செய்யப்படுவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொபைல் போன்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகளும் வகுப்புகள் செய்யப்படுவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்கள் கண்காணிக்கப்படுகின்ற முகமைகள் சமூக ஊடக செயல்பாட்டை தடயங்களாக கண்காணித்து வருவதாகவும் ஒரு தகவலானது இருக்கின்றது. சந்தேகத்திற்குரிய அந்த கார் டாக்டர் உமர் முகமது, பல மருத்துவர்கள் மற்றும் தனிநபர்கள் விசாரணைக்காக பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. என்ன நோக்கத்தோடு இந்த தாக்குதலானது, இந்த சதி திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விசாரணையை முடிப்பதற்காக தற்பொழுது விசாரணையானது முடிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையின் முடிவில் தான் என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான தகவலான தெரியவரும். நான் கூறியது போல 40 மணி நேரங்கள் ஆன பிறகு இன்னும் முழுமையான துப்பு துலங்கவில்லை இந்த விவகாரத்தில்.